வணக்கம் யூடியூப் உறவுகளே. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா செஞ்சிக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க செஞ்சிக்கோட்டையில் இருக்கோம். அதோட எக்ஸ்டீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் அழகாக அமைச்சு கொடுத்த சாலைகள், அவ்வளவு ஒரு புதர் மண்டி கிடந்த ஒரு இடத்த சுத்தமாக்கியிருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில், ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 3 கோட்டைகள் இருக்கிறது: கிருஷ்ணகிரி கோட்டை, ராஜகிரி கோட்டை, சந்திராயன் தூர்க்குன்ற ஒரு மலை, இதெல்லாம் இருக்கு. இது கிட்டத்தட்ட 800 அடி உயரத்துல ராஜகிரி கோட்டை இருக்கு. சரி, அதனோட முகப்புவாரம் தான் நீங்க பாக்குறீங்க. இதை சுத்தி அகழிகள் இருக்கு. இப்போ நீங்க பார்க்க போறது வந்து வெங்கட்ராமன் கோயில். சரியா, மலை அடிவாரத்தில் இருக்கு பெருமாள் கோயில். ஸோ பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மன்னர்களால் ஆளப்பட்ட ஒரு பகுதி. அங்கே வந்து போயிருந்தேன். ஆனால் ஃபுல்லாக டீட்டெயிலாக சுற்றி பார்க்கல, யதார்த்தமாக வெளியில் எக்ஸ்டீரியல் மட்டும் பார்த்துட்டு வந்தேன். அந்த சின்ன வீடியோ உங்களுக்கு போடலான்னு தான் போடுறேன். ஸோ டீட்டெயில் வீடியோ நம்ம ஒரு நாள் பண்ணலாம். நம்ம இந்திய தேசிய கொடி விண்ணிலையில் மட்டும் பறந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய, உலக நாட்டுக்கு சவால் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோட்டை. கோட்டையை சுற்றி அகழிகள்ன்றது வந்து வீரர்கள், எதிரிகள் வந்து கோட்டைக்குள்ள நுழையாத அளவுக்கு அது பாதுகாப்பு அரணா இருக்கும். இங்க 3 கோயில்கள் இருக்கு. அந்த 3 கோயில்களையும் சிலைகள் இல்லை. அந்த காலத்து படையெடுப்புகள்ல வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி பாருங்க, அவ்வளோ சுத்தமான தண்ணி. அவ்வளோ யானைகள் குளிப்பாட்டுறதுக்கும் குதிரைகள் குளிப்பாட்டுறதுக்கும் ஸோ பல்வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கோட்டை. குதிரைப்படை, யானைப்படை எல்லாமே இருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம். உங்களுக்கு குழந்தைகளை கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க, நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்க. மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 படிக்கட்டுகள் தாண்டி தான் போகணும். வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்குண்டான சேஃப்டி மெஷர்ஸோடு போங்க. தற்காப்பு கோட்டையில் வந்து தானிய கிடங்கு எல்லாமே இருக்கு. இது அந்த ஆற்றுக்குள்ள, அந்த குளத்துக்குள்ள போகக்கூடிய நுழைவாயில். இது வந்து சர்க்கரை குளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க இடம். மராட்டியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், நாயக்கர்கள், நிறைய மன்னர்கள், கோன் சொல்லி மன்னர்கள், இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை. சுற்றுலா தலங்களிலே இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலாத்தலம். ஸோ அனைவரும் இதை பார்க்கணும். இதுக்குள்ள திருமண மண்டபம் இருக்கு, செஞ்சி அம்மன் இருக்கு. மேலே பார்க்குறீங்கன்னா ஒரு கோயில், அம்மன் கோயில். கல்யாண மண்டபம் இருக்கு மேல. ஸோ ஆணை குளம்னு சொல்லுவாங்க, சரியா, புனித குளம்னு சொல்லுவாங்க. அதை அப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து அதுல புதைந்து கிடையாது. நிறைய பொக்கிஷங்கள் இருந்திருக்கு. அந்த காலத்து வரலாற்று மன்னர்கள் குதிரைகளையும் யானைகளையும் போன இடம் இது. நம்மளும் அந்த மண்ணை மிதிச்சிருக்கோன்றது மிகப்பெரிய சிறப்பு. ஸோ நானும் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான். ஸோ வரலாற்றை நான் படிக்கும்போது 2 பிரமிப்போட இந்த கோட்டையை நேரில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு எனக்கு இருந்துச்சு. செஞ்சிக்கோட்டையில பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய. வாழ்த்துவோம் நமது முன்னோர்களை, நமது பெருமை பறைசாற்றட்டும். ஸோ இது வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது 2004ஆம் ஆண்டுல. ஸோ அனைவரும் பார்க்க வேண்டியது அத்தியாவசியமான ஒரு கோட்டை. இதில் ராணி கோட்டை, ராஜா கோட்டை அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ இந்தியாவில் மிகப்பெரிய கோட்டையில் இது ஒன்று. நம்மளோட வீரத்தை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு கோட்டை. ஸோ அனைவரும் வாங்க, விசிட் பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல வரும். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு எக்ஸ்டீரியல் மட்டும் தான் காட்டுறீங்க. அன்னைக்கு இன்னொரு நாள் வந்து பொறுமையா இன்டீரியல் கூட்டி போய் எல்லாமே லொக்கேஷன் காமிக்கிறேன். ஸோ ரங்கநாதர் கோயில், நிறைய கோயில் இருக்கு உள்ள. மலை மேல வந்து பார்க்கக்கூடிய பீரங்கி கிடங்குகள் அது நிறைய இருக்கு. ஸோ அந்த குளத்துக்குள்ள போய் காலை வைக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அதனால அப்படியே இறங்கினேன். யாருமே இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன தைரியம். அவ்வளவு பெரிய மன்னர்கள்லாம் அந்த நாட்டை ஆண்டிருக்காங்க, போராடி இருக்காங்க, போர்க்களத்துல இருந்து எதிரிகளோட இது பண்ணியிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. நம்ம அந்த குளத்துல கால் வைக்கிறதா நமக்கு ஒரு பயம் அப்படின்னு தைரியமே இறங்கினேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கர அல்லு. ஸோ ரொம்ப பெருமை இந்த கோட்டைக்கு நான் வந்தது. மக்கள்கிட்ட வந்து இதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா போடணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஏன்னா வந்து எக்ஸ்டீரியலாக நம்ம காமிச்சிருவோம் மக்களுக்கு. இதை பார்க்காதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஸோ உங்க சார்பா நானும் போய் பார்த்த மாதிரி ஒரு உங்க சார்பா பார்த்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மக்கள் அனைவரும் வாங்க. இந்த படிக்கட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் ஆனது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கு. பல்வேறு போராட்ட காலத்தில் சந்திச்ச ஒரு இடம். ஸோ நம்ம தேசிங்கு ராஜா தேசிங்கு இங்கே உள்ள மேலே ரங்கநாதர் கோயிலை கும்பிட்டு வழிபட்டு தான் வந்து வெளியே போவாராம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அரசாங்கம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க.
அரசுக்கு நன்றி, நம்ம ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றி. இதை போல நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நான் தேர்வு செஞ்சு உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் பாருங்க. அந்த தண்ணியை கையை வச்சு தொடும்போது எனக்குள்ள ஒரு ஆஹா எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க. அப்படியே கிரீனிஷா இருந்துச்சு, தண்ணி அவ்வளோ சுத்தமா இருந்துச்சு. மீன்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு அதுவும் தெரியல. ஸோ காலை வச்சு அப்படியே நினைச்சு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு புனித தீர்த்தம் மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. எத்தனையோ மன்னர்கள் வந்து தங்களோட பாதங்கள் அங்கே வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த காலத்துல நம்மளால பார்க்க முடியாட்டியும் அதை அனுபவிச்ச ஒரு உணர்வு நமக்கு இருக்கு. வாழ்க தேசிங்கு ராஜா, மன்னர்கள், நம்ம நாட்டை ஆண்ட நாயகர்கள் அனைவருக்கும், விஜயநகர பேரரசுலேருந்து நம்மளுடைய திருமல நாயக்க எல்லா மன்னர்களும், செங்கிஸ் ஏகப்பட்ட மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. அதுல சொல்ல முடியல, மராட்டியர்கள்ல இருந்து எல்லாருமே ஆண்டிருக்காங்க. ராஜா தேசிங்கு தான் முக்கியமானவர். ஸோ இந்த மலை உச்சியில போகணும்னா கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் ஆகும். ஸோ இதை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளோ அரை நாளோ முடியாது, கண்டிப்பாக 4 நாள் ஆகும். ஸ்டே பண்ணி நியர்பை ஸ்டே பண்ணி ரெகுலராக வரணும். வாழ்க நம்மளோட வீரர்களின் புகழ், வாழ்க 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 வாழ்க.